என்ன கேட்டாங்க, என்னப்பா நீ மாநாடு நடத்துறியே, உன்னை ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு. என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன சார், வருமானத்துறையில் தானே பயமுறுத்த முடியும், வேற எதுலையும் என்னை பயமுறுத்த முடியாது. அந்த வருமானத்திலையும் நான் வீடு வித்து தான் நான் இந்த மாநாடு நடத்துறேனே தவிர, மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏனால் இதற்கு முன்னாடி இருந்த அத்தனை கட்சிகளுக்கும் நானும் வேலை பார்த்திருக்கிறேன், நானும் ரவுடித்தனம் செஞ்சிருக்கேன், தெரியாம அலையாதீங்க. ஆமா, நான் இன்னைக்கும் சென்னையில் இங்க மதுரை பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் சென்னையிலிருந்து வந்த பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க, தனியா தான் கார்ல போறேன், தனியா தான் வரேன், என்னைக்கும் எதற்கும் பயந்தவன் இல்லை, ஆறிலும் சாவு 100லும் சாவு. நம்ம சொத்தை அடைஞ்சாலும் சரி, நம்மளுக்கு தேவை மக்கள். இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தன் செத்து என்று என்னுடைய பேர் இருக்கட்டுமே. அந்த ஒரே உரிமையில தான் நான் வந்து முதல்ல வறுமை கோட்டு கீழே நான் நிச்சயமாக சொல்றேன், ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியில் இருக்கும் யாரா இருந்தாலும் செய்ய முடியும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அடிப்படை வசதி, சுகாதாரத்தன்மை எதுவுமே செஞ்சு தர முடியும். நிச்சயமாக நான் வந்தால் அதைத்தான் செய்வேன். நான் வரும் டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ஊரும் அவங்கள பார்க்க வரும், அன்னைக்கு நான் அதை சொல்லுவேன். நான் மேலோட்டமாக ஏசியில் உட்காந்து மேலோட்டமாக இப்படியெல்லாம் மேடை பார்த்தவன் இல்லை. ரைஸ் மில்ல கடுமையான வேலை செஞ்சு மழையிலும் வெயிலிலும் காஞ்சி நான் நெல்லை அள்ளி குமிச்சவன். அதனால இந்த வெயிலும் மழையும் எனக்கு எந்த பாதிப்பும் செய்யாது. ஏன் உங்களை ஒன்றும் பண்ணல, நானும் கருப்பு நீங்களும் கருப்பு, ஒன்றும் பண்ண. காத்து கருப்பு பச்சா நம்ம ஏதாவது பிடிச்சிக்கிடுச்சுன்னா கருப்பு போட்டு வச்சுக்கடா அப்படிம்பாங்க. ஊர்ல பேய் பிசாசு பட்டாலும் கண்ணறி பட்டாலும் கருப்பு போட்டு வச்சுட்டு, எங்களுடைய தொண்டர்களுக்கு பேயும் பிசாசும் பிடிக்காது, எதுவும் பிடிக்காது. நாங்கெல்லாம் கருப்பு வைரங்கள், எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஆணித்தரமானது. சிலர் நினைக்கலாம் ஏதோ இவர் கூட்டத்தை பார்த்து உணர்ச்சி வச்சப்பட்டு பேசுறாரா அப்படின்னு. இத்தனை பேரும் 25 வருஷமா இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா, என் பின்னாடி அரக்கால் டவுசர்ல போட்டிருந்த தலைவர்கள் இன்னைக்கு முழு மனுஷனா மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. ஏன் நீங்களும் என்ன உங்களுடைய 10 வயசுல இருந்து அன்னைக்கு பார்த்திருப்பீங்க, இன்னைக்கும் என்ன ஏன் சொல்றீங்க? நான் செய்கின்ற உதவி உங்கள்கிட்ட எல்லாம் போய் சேர்ந்ததுனால தான் எனக்கு இந்த வரவேற்பு கொடுக்குறீங்க. நான் 100 பேர் உதவி கேட்டால் நான் 100 பேருக்கு செஞ்சிருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நான் செஞ்ச உதவி 5 பேருக்காவது போய் சேர்ந்திருக்குது என்ற மனநிம்மதி தான் எனக்கு. ஆனால் அந்த 5 பேருக்கு கூட கடந்த 30 வருஷமா ஒழுங்கா யாருமே உதவி பண்ணலைங்கிறது தான் என்னுடைய வாதம்.